நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 2 முக்கியமான சம்பவங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த 2 சம்பவங்களை பார்த்து சீனா, பாகிஸ்தான், இது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகள் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாமே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பாகுபலி ஆயுதத்தை வந்து களமிறக்குறாங்க இந்தியா அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிருக்கு. அந்த ஆயுதம் என்ன, இதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல் இன்னொரு பவர்ஃபுல் ஆயுதத்தை வந்து இந்தியா வந்து சோதனை செய்யவும் போகிறாங்க. இதை கண்டு சீனா, பாகிஸ்தான் வந்து அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்லையே, அது தாமாகவே இந்தியாவுடைய கையில் வந்து சேரும், இந்தியா பக்கம் வரும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அரசு நடத்தும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து 500 இன்வேர் ஆன்டி டேங்க் கைடர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுகிற ராணுவ டேங்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்யறதுக்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2000 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யாவை போலவே இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்பு துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய இருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியா வந்து தன்னுடைய ஜிடிபியில் 2% மட்டும்தான் பாதுகாப்பு துறைக்கு செலவு செஞ்சாங்க. இனி வந்து கூடுதலாக இந்தியா வந்து பாதுகாப்பு துறைக்கு செலவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வரும் ஜூன், ஜூலை மாதங்களில் துணை பட்ஜெட் மூலம் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு 7 லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 1 அப்போ நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்ச 2025-26 பட்ஜெட்டில் ஆயுதப்படைகளுக்கு வந்து 6.8 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆண்டு ஒதுக்கீடு ஏற்கனவே, அதாவது 2024-25 ஆண்டில் 6.2 லட்சம் கோடியாக இருந்ததை விட 9.2% அதிகமாகும். இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கும் பட்ஜெட் ஒதுக்கீடு அடுத்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான ஒப்புதல் வந்து கோரப்படும். ஆராய்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள், அதுபோக பிற தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த கூடுதல் நிதி வந்து ஒதுக்கப்படும். அதே போல அவசர தேவைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் தொகை ஒதுக்கீடு செய்யவும் அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அரசு நடத்தும் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 500 இன்வேர் ஆன்டி டேங்க் கைடர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுகிற ராணுவ டேங்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை கொள்முதல் செய்யறதுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எதிரி நாட்டு டேங்கர்களை தாக்கி அளிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த ஏவுகணைகளை வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு டேங்கிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணையாகும். மொத்தம் 500 ஏவுகணைகளை வாங்க இருக்காங்க. ஏற்கனவே இதை இந்திய ராணுவம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்திய ராணுவ படைக்கு வந்து இது முக்கிய பாதுகாப்பை வழங்கும் நிலையில தான் இந்த கொள்முதல் கூடுதல் பலத்தை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் ஏவுகணையுடைய மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணை திறம்பட பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவிற்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கியிருக்காங்க. புதுதில்லிக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதே போல பிரம்மோஸ் ஏவுகணையுடைய வரம்பை 800 கிலோமீட்டராக விரிவுபடுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு வருது. ஏற்கனவே முதல் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுச்சு. இதனுடைய எடையை குறைப்பது, தூரத்தை அதிகரிப்பது, விமானத்திலிருந்து ஏவும் வகையில் சிறிய வலைகளை உருவாக்குவது அப்படின்னு பிரம்மோஸ் ஏவுகணையுடைய மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் 3000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்தியா கையில் எடுத்திருக்கும் இந்த பாகுபலி ஆயுதம் மூலமாக சீனா, பாகிஸ்தானுக்கு தரமான செக் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுதம் சீனா, பாகிஸ்தானுக்கு, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு இனி வரும் நாட்களில் சிம்ம சொப்பனமாக விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த பாகுபலி ஆயுதம் இருக்கு இல்லையா, மிகவும் துல்லியமான தாக்குதல்களுக்கு புகழ் பெற்றவை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ராணுவத்தில் ஏற்கனவே T-90 டேங்கிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இந்த ஆயுதத்தை வாங்கி குவிக்கிற மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை சோதனை செய்ய போகிறாங்க. இதனால் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க பாகிஸ்தானும் சீனாவும். இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதாவது DRDO இருக்காங்க இல்லையா, இவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட பினாக்கா MK3 அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம் விரைவில் வந்து சோதனை செய்யப்பட இருக்கு. முழுமையாக உருவாக்கப்பட்டு இருக்கும் இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை அப்படின்னும் அதுக்கேற்ற மாதிரியான ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய லாஞ்சர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்திய ராணுவத்தில் இது இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இந்திய ராணுவத்துக்கு ஒரு புதிய பலத்தை தரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக சீனா பாகிஸ்தானுடைய எல்லையில் இருக்கும் ராணுவ தளவாடங்களை இதனால தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பினாக்கா MK3 அப்படிங்கிறது பல ரேடார்களை கொண்ட ராக்கெட் லான்ச்சர் ஆகும். இது புனேவில் இருக்கும் DRDOவுடைய ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ARD அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சில ஆராய்ச்சி ஆய்வகங்களுடன் இணைஞ்சு உருவாக்கப்பட்டது. இது பினாக்கா குடும்பத்தில் மிகவும் மேம்பட்ட பதிப்பாகும். இது முந்தைய வகைகளான MKI 40 கிலோமீட்டர் வரம்பு கொண்டது. அதே போல MKII அப்படிங்கிறது 60லிருந்து 90 கிலோமீட்டர் கொண்டது மற்றும் வழிகாட்டப்பட்ட பினாக்கா 75லிருந்து 90 கிலோமீட்டர் ஆகியவற்றை விட கணிசமாக மேம்பட்டது. இந்த பினாக்கா MK3 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடியது. இது 250 கிலோ எடையுள்ள ராக்கெட்டுகளை சுமந்து தாக்கும் திறன் கொண்டது. எதிரி நாட்டு கட்டளை மையங்கள், பதுங்கு குழிகள் மற்றும் விநியோக மையங்களை அளிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 300 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும். இது பழைய 214 மில்லிமீட்டர் பதிப்பை விட பெருசு. இது அதிக எரிபொருள் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை கொண்டது. இதில் லேசர் கைரோ அமைப்பு இருக்கு. இதனால துல்லியமாக தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் மைக்ரோஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஆண்டனாக்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு டார்கெட்டும் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது 10 மீட்டருக்கும் குறைவான உயர் துல்லியத்தை அளிக்குது. பழைய MKI சுமார் 500 மீட்டர் வரை மிஸ் ஆகக்கூடியது. அதாவது இலக்கை விட 500 மீட்டருக்கு முன்போ பின்போ தாக்கும். ஆனால் இது 10 மீட்டருக்கும் குறைவான பிழையை மட்டுமே கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால இலக்கை கண்டிப்பாக தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கும் பினாக்கா ஏவுகணைகளை பினாக்கா MK3ஐ பயன்படுத்தி சுட முடியும். இது கூடுதல் செலவுகளை குறைக்க உதவுது. ஒவ்வொரு ஏவுகணையும் 8 வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டுகளை சுமந்து செல்ல முடியும். அது 700க்கு 500 மீட்டர் பரப்பளவை வெறும் 44 வினாடிகள் அளிக்கும் திறன் கொண்டவை. DRDO சார்பாக பினாக்கா MK3 அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம் சோதனை செய்யப்பட இருக்கு. முழுமையாக உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம் விரைவில் சோதனை செய்யப்பட இருக்காங்க. இது இந்திய ராணுவத்துக்கு கூடுதல் பலத்தை, புதிய பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பினாக்கா MK3 அப்படிங்கிறது விரைவில் இந்தியாவுடைய ராணுவத்தில் சேர்க்கப்படும். இதன் மூலமாக சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்திய குடும்பத்துடைய ஒரு பகுதியினர். அவங்க தாங்களாக முன்வந்து இந்தியாவுடைய முக்கிய நீரோட்டத்துக்கு திரும்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. CII வணிக உச்சி மாநாட்டில் இன்றைய தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போதான் இந்திய அரசு தன்னுடைய யுத்தி மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான பதிலை மறுவடிவமைப்பு செய்து மறுவரையறை செஞ்சிருக்கு. பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பயங்கரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பத்துடைய ஒரு பகுதியினர் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த நம்முடைய சகோதரர்கள் ஒரு நாள் அவர்களுடைய ஆன்மாவின் குரலை கேட்டு இந்தியாவுடைய முக்கிய நீரோட்டத்துக்கு திரும்புவாங்க அப்படின்னு நாங்க முழு நம்பிக்கையுடன் கொண்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் பெரும்பாலான மக்கள் இந்தியா கூட ஆழமான தொடர்பை உணர்றாங்க. அவர்களில் சிலர் மட்டும்தான் தவறாக வழிநடத்தப்படுறாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியா எப்போதும் இதயங்களை இணைப்பது பற்றி பேசுது. மேலும் அன்பு, ஒற்றுமை மற்றும் உண்மையின் பாதையில் நடப்பதன் மூலம் நம்முடைய சொந்த பகுதியான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் திரும்பி நான் இந்தியா, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. பயங்கரவாத நடவடிக்கை செலவு குறைந்ததல்ல அப்படிங்கிறதையும் அது மிகப்பெரிய விலையை கேட்கும் அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் இப்போது உணர்ந்திருப்பாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 கோடிக்கும் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 23,500 கோடி ரூபாய் அப்படிங்கிற சாதனை அளவை எட்டியிருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு மற்றும் செழிப்பு ஆகிய இரண்டுக்கும் இந்தியாவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுவது அவசியம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம்முடைய தளங்களும் அமைப்புகளும் தங்கள் வலிமையை காட்டியதுனால இந்தியாவுடைய உள்நாட்டு அமைப்புகளும் முழு உலகையும் ஆச்சரியப்படுத்துச்சு. இன்னைக்கு நாம் போர் விமானங்கள் அல்லது ஏவுகணை அமைப்புகளை மட்டும் உருவாக்கவில்லை, மேலும் புதிய ரக போர் தொழில்நுட்பத்துக்கும் தயாராகிட்டு வர்றோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.